ஒரு கோவிலுக்கு திருவிழாவே பண்ணுறது கிடையாது, உற்சவம்லாம் இல்லை, பிரதிஷ்டையோடு சரி. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தெய்வம் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு கிளம்பி போயிடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை, அந்த இடத்த விட்டு போகாது. ஏன்னா பிரதிஷ்டா மந்திரத்துடைய மகிமைக்கு கட்டுப்பட்டு அவர் அங்கே இருக்கிறாரு, விட்டு போக மாட்டார். மகிமை குறைஞ்சு அணைய போகிற விளக்கு மாதிரி முணுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் மனசில் ரொம்ப கோபம் இருக்கணும் தெய்வத்துக்கு. இப்படி வர சொல்லி கூப்பிட்டானே, வந்தனே, கவனிக்கிறானுங்களா அந்த பயலுக என்று தன் கோபத்தை ஏதாவது ஒரு வகையில் காட்டி கொண்டு இருக்கும். சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, இந்த ரோட்டில் பஸ்ஸு வர இடத்துல ஆக்சிடென்ட் ஜோன் மாதிரி சும்மா ஆக்சிடெண்ட்டு, ஆள் அடிபட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களே என்னமோ டேஞ்சர் போர்டெலாம் வச்சு பார்த்தாங்க, டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் பார்த்தாங்க, ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. அது பீரியாடிக்கலாக அங்கே ஆக்சிடெண்ட்டு சாகும். என்னடா அது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனம் பார்க்குறதுன்னு சொல்லி சோழி உருட்டி பார்த்தா, அங்கே ஒரு நரசிங்க பெருமாள் கோவில் சின்னதாக இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் அங்கே நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவரை யாருமே கவனிக்கிறது இல்லை. அந்த கோபத்தினால தான் இது நடக்குது. அவருக்கு திருவாராதனம் பண்ணுங்க ஒழுங்கா அப்படின்னு வந்துடுங்க பிரச்சனம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்பட அறக்கட்டையெல்லாம் நிறுவி இப்போ ஒழுங்காக அர்ச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சாவு நின்று போச்சு, ரோடு ஆக்சிடென்ட் சாவு நின்று போச்சு. தெய்வத்தை புறக்கணித்தால் பாதிக்கப்படுவது நாம் தான், தெய்வம் இல்லை. அந்த தெய்வத்தின் கோபத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது நாம் தான். அப்போது அந்த தெய்வ கோபம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பெரியவங்க திருவிழாக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். உற்சவங்களுக்கு காசு போனால் பரவாயில்ல, செலவானால் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போடுங்க ஆஃபீஸுக்கு என்று ஏற்பாடு செய்தார்கள்.